ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னொரு புதுசான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ சீக்கிரம் இது என்ன ரெசிபின்னு நான் சொல்ல மாட்டேனே. ஸோ வீடியோ எந்த வைக்க பாருங்க, இது என்ன ரெசிபின்னு உங்களுக்கே தெரிய வரும். அதுக்கு தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, அப்புறம் இது சொல்லுமே பருப்பு வகைகள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு கப்பில் எதனா ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன கப்பில் தான் எடுத்துருக்கேன் மெஷர்மெண்ட்டு. இது பாருங்க, இந்த நான் வந்து பாவில் எடுத்திருக்கேன். இந்த பாவில் பாதி போட்டிருக்கேன் எல்லாமே. தோரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுமே ஒரே ரேஷியோவில் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு. அப்புறமா இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பரு, அப்புறமா இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, நான் டேஸ்ட்டுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் உரிச்சி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, எங்கள் தோட்டத்தில் விட்ட கருவேப்பிலை இது. அப்புறம் இந்த அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 25 காஞ்ச மிளகாய் இருக்குது. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். எங்கள் காரம் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ன்ட்டு கொஞ்சம் பெருங்காயம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேர்த்துக்கிறேன் நான் எள்ளெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும், பொடி கெட்டு போகாது. கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். ஒரு பருப்பாக சேர்த்துக்கிறேன். பாருங்க, ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நான். சிங்கிளாக வறுத்து எடுத்துக்கணும் மம்மி? இல்லை, நான் இந்த பருப்பு ஃபஸ்ட்டு 3 வித பருப்பும் ஒன்றா சேர்த்துக்கலாம். என்னென்னா இது மெயின் தீயாமல் வரப்படணும். தீஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ளேவர் போயிடும். இப்போ பருப்பு கொஞ்சம் வடப்பட்டுச்சு. நான் மீதி வச்சிருக்கேன் இல்லைங்களா, மிளகு சீரகெல்லாம் அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்னு இப்போ இது நல்லா கலரி விட்டுக்கலாம். வாசனை வருது மக்களே, லேசாக ஸ்டார்ட் ஆகிக்குது. இது குக் ஆகுதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஸ்மெல்லு வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தினமே. ஆமாம், பாருங்கள். இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது பொறுமையாக எவ்வளோ வறுக்குறீங்களோ அது தகுந்த டேஸ்ட் மக்களே. அது மட்டும் இல்லை, லோ ஃப்ளேமில் இருக்கணும். பாருங்க, நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வரப்படலாம். தீயக்கூடாது, நல்லா முருவெல்லாம் வறுத்தா போதும். கருவேப்பிலை போட்டு ரொம்ப வறுக்க வேணாம். இந்த அளவுக்கு கலர் இப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் கேஸு. அதனால் கருவேப்பிலை நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அயன் சக்தி இது. இது ஆறிட்டு அப்புறம் மிக்சியில் போடுறேன். பாருங்க, இன்னொரு ஹெல்த்தியான நம்ம ஜோலா ரொட்டியா என்னதுமே அது. இங்கே பாருங்க, இது ஒரு டார்ச்சரு. ஜோலா ரொட்டி இப்போ செய்கிறாங்க. ஆனால் இது விதமான ஒரு ரெசிபி, இதோ ஹெல்த்தியானது. உங்களுக்கு யாருன்னா இந்த ரெசிபியில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே. இந்த ரெசிபி கூட சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். ஸோ பாருங்க, உங்கள் கமெண்ட் எதுவுமே இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு வீடியோ சீக்ரெட் ரெசிபியெல்லாம் போடுறதில்ல. உங்களது எதுனா ஓனான ரெசிபி கமெண்ட் பண்ணுங்க, கூட சீக்கிரம் அப்டேட் பண்ணுறோம். இந்த ஜோலா ரொட்டியில் நம்ம அடை மாதிரி செய்கிறோம். ஜோலா அடை. வா டீக்கே ஜோலா ரொட்டிக்கு நாங்கள் அந்த பொடியை வச்சு சாப்பிட போகிறோம். தரமாக இருக்க போகுது. பாருங்க, நம்ம இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் காயம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, இட் இஸ் எல்ஜி பெருங்காயம். இப்போ பொடி பண்ணி இப்போ இது ஃபைன் பொடியாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எப்படி இதுன்னு ஃபினிஷிங் லுக்கு ஒரேட்டே டேரெக்டாக காமிக்கிறேன். கொஞ்சம் பூண்டு நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம் ப்ரௌன் கலரில். இந்த பாருங்க, இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட அங்கே என்ன போட்டிருக்கேம்மா? கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துருக்கேன். மஞ்சள் தூள், அப்புறம் வறுத்து வச்ச பூண்டு. கத்தம் மக்களே, இது ஒரு ஃபைன் பவுடர் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வேறு லெவலில் நம்மளோட கருவேப்பிலை பொடி ரெடி. இப்போ வருங்க, ஃபைனல் டச் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பராக வேறு லெவலில் தரமான
ஒரு கருவேப்பிலை பொடி ரெடி. டெய்லி ஈஸியாக நீங்கள் பொடியை போட்டோமா கொஞ்சமாக எந்த எண்ணெயுமே எள்ளெண்ணெய் ஊற்றி பெசின்னு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் மக்களே. இப்போ அது கூட காமிக்கிறோம் உங்களுக்கு. சாப்பாடில் சுட சுட சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு எப்படி இருக்குதுன்னு. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ரொம்ப வெந்துச்சு வாடா சீக்கிரம். சூப்பராக வேற லெவலில் நம்மளோட கருவேப்பிலை பொடி சாதம் ரெட்டு. புளியாகர அளவில் எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்க. டெக்ஸ்சர் வேற லெவல். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இப்படி கையில் வச்சு சாப்பிட்டா ருசியே தனி. சுடுது மக்களே. வாவ் 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 தரமாகுது. சாப்பிட்டுன்னே இருக்கலாம். நீங்களும் மறக்காம இந்த ஒரு வேற லெவலான ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு டெய்லி யூஸ் பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பாய். நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது டிஷ்ஷோட வேற ஒரு தரமான ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.